It all comes to the 90 overs of day 5 of the last day of Headingley Test. Yes, England and India வந்து ஒரு 4 days of competitive test cricket ஆடினாங்க. லாஸ்ட் டே 90 overs இருக்கு and இங்கிலாந்துக்கு 350 ரன்ஸ் அடிக்கணும். ஆனால் இந்தியாவுக்கு வந்து 10 விக்கெட் எடுத்தால் போதும். 10 விக்கெட் எடுத்தால் போதும் சிம்பிளாக சொல்கிறேன். பட் ஐ திங்க் அது எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்கிலாந்து வந்து அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் வந்து நம்பர் 8 நம்பர் 9 அந்த ஜார்ஜ் டங் வரைக்கும் எல்லாருமே சூப்பராக பேட்டிங் ஆடுறாங்க. அந்த பஷீரும் வந்து பேட்டெல்லாம் விடுறாரு. ஸோ இட்ஸ் கோன் பி an exciting game. ஜார்ஜ் டங் வந்து போஸ்ட் டே கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து we will definitely go for the win. We are not going for a draw. So we will back ourselves to chase to 350 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்தியா சைட்ல இருந்து கேஎல் ராகுல் போயிருக்காரு. கேஎல் ராகுல் என்ன சொன்னார்னா if இங்கிலாண்டே அப்படி சொல்றாங்கன்னா I agree with him. That will help us to pick up wickets when England makes mistakes chasing 350 அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு போல்டா சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் மன்தீப் சிங் ஒரு இன்டர்வியூ. மன்தீப் சிங் யாருன்னா வந்து பஞ்சாப் கிரிக்கெட்டர் ஒரு ஐபிஎல்லாம் ஆடி இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா வந்து நாங்கள் பஞ்சாப் வர்சஸ் குஜராத் மேட்ச் ஆடணும். குஜராத்ல வந்து பும்ரா ஆடினாரு. டே 5ல வந்து நமக்கு ஒரு டார்கெட் இருந்தது. நாங்கள் சேஸ் பண்ணலாம்னு போனோம். ஏன்னா அந்த பிச்சில் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி பிச்சில் வந்து பும்ரா வந்து வேற மாதிரி போலிங் போட்டு ஆல்மோஸ்ட் எல்லா விக்கெட்ஸும் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி விக்கெட்ஸ் அவர் எடுக்கும் போது இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா தேர் இஸ் ஹெல்ப் ஃபார் தி சீமர்ஸ். அவர் வந்து கண்டிப்பா விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் அங்க ஒரு சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா ஹஸ் மேட் ஒரு அந்த மாதிரி இந்தியா ஹஸ் செட் டார்கெட்ஸ் 59 டைம்ஸ் 300 பிளஸ் ஃபார் த டீம்ஸ் சேசிங் இந்த 4th இன்னிங்ஸ். இந்தியா வந்து 42 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. 16 டைம்ஸ் டிராப் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான் தோத்தாங்க. ஸோ அந்த ஒரு தடவை எப்பனா வந்து லாஸ்ட் டைம் பர்மிங்ஹாம்ல வந்து இங்கிலாந்து 378 சேஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் டு பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜானி பேர்ஸ்டோ. அஃப்கோர்ஸ் அது பர்மிங்ஹாம், இது ஹெடிங்லி, அங்கே வேற சினாரியோ இங்கே வேற சினாரியோ. இட்ஸ் கோயிங் டு பி an exciting day of test cricket. Probably I think odds go well. ஏன்னா ஜடேஜாவோட ஸ்பெல் கண்டிப்பாக க்ரூஷியலாக இருக்கும். நிறைய கிராக்ஸ் தான் டர்ன் ஆயிருக்கு. பும்ரா வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து 23 ஓவர்ஸ் போட்டார். இப்போ வந்து கொஞ்சம் அதே மாதிரி ஒரு 23, 25 அந்த மாதிரி ஓவர்ஸ் போட்டால் அந்த சப்போர்ட்டிங் பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வர கேட்ச்லாம் பிடிச்சா that's an exciting game of cricket.